பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம் வரும். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, எந்துக்குறா, ఆయన ఎందుకు நவுத்துறாரு, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏன்டா சிரிச்ச, எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் பல சேரன்களை உருவாக்கியவர் இயக்குனர் நடிகர் திரு KS ரவிக்குமார் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்கள தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. படத்தில் சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டியன் என்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. அந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கத்துறை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்க, இப்படியே எப்போ சிரிச்சுட்டு இருப்பான், இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம் வரும். ஏய் எதுக்கு நவுத்துறாரு, எதுக்குறா, ఆయన ఎందుకు நவுத்துறாரு, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏன்டா சிரிச்ச, எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணை மாட்டிக்கினான். எப்படின்னா பாபு ஃபேன் இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சுட்டான். ஏய் எதுக்கு சிரிச்சு, எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போறாரு, நம்ம அசிஸ்டன்ட் வேற அச்சுன்னு சொல்லு. சார் நான் அசிஸ்டன்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதுல ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்க இப்படி கூட அவுத்துற அடிச்சு கூடாது ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து இப்போ போடா டேய் ஏன்டா நிக்கிறேன்னா அப்பவும் திருச்சி போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். அவன் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு இதுலையுமே வந்து பழக்கத்து இதுலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் ஒரு எதில் பார்த்தால ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்னைக்கு தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம் 2 பேரும். ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்டா இருந்துருவான். முடிவே எடுக்க முடியல, இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க.
நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படிதான். தேவா தேவா சைலண்டா தான் போடுவாரு. சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவன்ல அப்படி ஓ சும்மா இப்பதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே அவனுக்கு போன முடிஞ்சிச்சு, அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அந்த மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்க கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு, இருந்து இப்போ தான் டைரக்டர் ஆகிருக்காரு. ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறார். எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.